அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய இடங்கள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்கள் மேல ஈரான் பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி மற்றும் மசூத் பெஷஸ்கியன் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரான் முழுவதிலேயுமே குண்டு வீச்சுக்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கும். அடிச்சா நாங்க மாறி அடிப்போம். இது பிராந்திய யுத்தமாக மாறும். மத்திய கிழக்கு பற்றி எரியும். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் முடியும். இஸ்ரேலினுடைய டெல் அவீவ், ஜெருசலம், கலீலி ஆகிய முக்கிய நகரங்கள்ல இருக்கிற முக்கிய இடங்களை குறிவச்சு பலத்த தாக்குதலை 4 முறைகளுக்கு மேற்பட்ட மிசைல் பெரேஜ்களை தொடர்ச்சியாக ஈரான் அனுப்பி கொண்டே இருக்காங்க. மத்திய கிழக்கினுடைய தாக்குதலை பஹ்ரைனினுடைய கடற்படை தலைமையகத்தில இருந்தே ஈரான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹவுத்திகள் இப்ப இருந்து செங்கடல் மொத்தமாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம். அதே போன்றோ எது நடக்க கூடாது அப்படி என்று சொல்லி நம்ம நினைச்சிருந்தோமோ அந்த விஷயம் இப்ப நடந்திருக்கு. அந்த அடிப்படையில ஈரான் மேல அமெரிக்கா பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பதிலடியாக ஈரான் மத்திய கிழக்கு முழுவதையுமே இப்ப பற்ற வச்சு கொண்டு இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். இதுவரைக்கும் என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். மத்திய கிழக்குலையும் உலகளாவிய ரீதியில இருக்கிற தமிழ் பேசுற அனைவருக்கும் முக்கியமான ஒரு காணொலியாக இருக்கும். தொடர்ச்சியாகவும் இருக்கும். என்னென்ன அப்டேட் நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நம்ம வழங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆரம்ப கட்டமாக அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஜெனீவாவுல ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில இடம்பெற்றிருந்துச்சு. அதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அதன் பிறகு ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது மிக கடுமையான முருகல் நிலையில இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இப்ப ஈரானினுடைய முக்கிய இடங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. முதற்கட்டமாக அமெரிக்காவினுடைய தாக்குதல் என்னென்ன ஈரான் மேல இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரானினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது பாதுகாப்பு தலைமையகம் மேல அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஈரானினுடைய உளவுத்துறை அமைச்சகம் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஈரானினுடைய அணுசக்தி தலைமையகம் மேல அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று டெஹரானுக்கு அருகில இருக்கிற கோம் நகரத்துல இருக்கிற அணுசக்தி நிலையத்தின் மேலேயும் அமெரிக்கா தனது முதற்கட்ட தாக்குதலை செஞ்சு இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையங்களை தாக்குதல் செஞ்சதை விட அமெரிக்காவினுடைய முக்கிய நோக்கம் இந்த முதலாவது தாக்குதல்ல எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஈரானினுடைய அலி கமேனி மற்றும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஷஸ்கியனை படுகொலை செய்வதாகவே இருந்துச்சு. அந்த அடிப்படையில அலி கமேனியினுடைய ஒரு அலுவலகமாக இருக்கிற தெஹரான்ல இருக்கிற இடத்தின் மேலையும் அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஈரானினுடைய பிரசிடென்ட் ஆபீஸ் மேலையும், அதாவது ஜனாதிபதி அலுவலகம் மேலையும் அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலேயும் ஈரானினுடைய உத்தியோகபூர்வமான தகவலின் அடிப்படையிலையும் மேற்கத்திய ஊடகங்கள் சிலவற்றின் தகவலின் அடிப்படையிலையும் ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி மற்றும் மசூத் பெஷஸ்கியன் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமாக அவங்க உயிரோடு இருக்காங்க. அந்த அடிப்படையில ஈரான் முழுவதும் பலத்த தாக்குதலை ஆரம்ப கட்டமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த 2 பேருமே சேர்ந்துதான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலை செஞ்ச உடனே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான கருத்து ஒன்றை வெளியிட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானிய மக்கள் உங்களுக்கான அனைத்து வேலைகளையும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். இப்ப ஈரான் முழுவதிலேயுமே குண்டு வீச்சுக்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கும். ஏற்கனவே நீங்க உங்களினுடைய சுதந்திரத்திற்காக போராடினீங்க, அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கல. இப்ப நாங்க அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தாரோம். அது வரைக்கும் நீங்க உங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே இருங்க. நாங்க முடிச்ச உடனே நீங்க உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இருந்த போதிலையும் சில முக்கியமான ஊடகங்கள், ஈரானுக்குள்ள இருக்கிற ஊடகங்கள் ரியூட்டர்ஸுக்கு சில தகவல்களை வழங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கட்ட தாக்குதல்ல ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவெடுப்பவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. பட் எந்த தகவலையுமே யார் யார் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உத்தியோகபூர்வமான தகவலை இதுவரைக்கும் ஈரான் ஒபிஷியலா வெளியிடல. அப்படி வெளியிட்ட உடனே நாம சொல்லுவோம். இருந்த போதிலேயும் இதுவரைக்கும் வெளியான தகவல்களின் அடிப்படையில உச்ச தலைவரினுடைய மூத்த ஆலோசகராகவும் அணுசக்தி திட்டத்தினுடைய முக்கிய முடிவெடுப்பவராகவும் இருக்கிற அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருக்கலாம் இந்த தாக்குதல்கள்ல அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய ஸ்டேட் டிவி மேல நேரடியான சைபர் அட்டாக் செஞ்சிருக்காங்க. அதே போன்று ஈரானினுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் மேலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேரடியான சைபர் தாக்குதலையும் செஞ்சிருக்காங்க. இந்த அடிப்படையில ஆரம்ப கட்ட தகவலாக இப்படி ஈரான்ல பல இடங்கள்ல அமெரிக்கா தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. இருந்த போதிலையும் ஆரம்பத்திலிருந்து அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஈரான் என்ன சொல்லி கொண்டு வராங்க, எங்களுக்கு அடிச்சா நாங்க
மாறி அடிப்போம், இது பிராந்திய யுத்தமாக மாறும், மத்திய கிழக்கு பற்றி எரியும், இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் தொடர்ச்சியா சொல்லி கொண்டிருந்தாங்க. தேவையில்லாம நீங்க ஈரானுக்குள்ள தலையிட வேணாம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே ஈரான் எச்சரிக்கையும் செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில ஈரான் சொன்னதை பெர்ஃபெக்டா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அமெரிக்கா இந்த தாக்குதலை செஞ்ச உடனே ஈரானினுடைய ரீட்டலியேஷன் சில நிமிடங்கள்லயே ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக ஈரான் யாருக்கு ரீட்டலியேட் பண்ணாங்க, பதிலடி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய டெல் அவீவ், ஜெருசலம், கலீலி ஆகிய முக்கிய நகரங்கள்ல இருக்கிற முக்கிய இடங்களை குறி வச்சு பலத்த தாக்குதலை IRGC செஞ்சிருக்காங்க. அங்க புகை மூட்டங்கள் எல்லாம் பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் இப்ப வெளியாகி, அது மட்டும் இல்லாம ஹைஃபா இஸ்ரேலினுடைய முக்கிய நகரம் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புகை மூட்டமாக காணப்படுகிறது. பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் பலத்த அடி உளுந்திருக்கு. ஹெப்ரோன் நகரத்தில் இருக்கிற மிலிட்டரி பேஸ குறி வச்சு ஈரான் பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த மிலிட்டரி பேஸ் இப்ப பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 முறைகளுக்கு மேற்பட்ட மிசைல் பெரைஜ்களை தொடர்ச்சியாக ஈரான் அனுப்பி கொண்டே இருக்காங்க, தாக்குதல் செஞ்சு கொண்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ளே நிறைய தகவல்கள் லீக் ஆக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேல் மொத்தமாக தடை விதிச்சிருக்காங்க. அத்தனை மீடியாக்களையும் என்ன நடக்குது இஸ்ரேலுக்குள்ள அப்படிங்கறத சொல்லக்கூடாது. அதே போன்று ஈரானும் இன்டர்நெட்டை ஃபுல்லா கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில பொதுமக்கள் வெளியிட்ட கருத்துக்களின் அடிப்படையில மிசைல் மழை பொழிஞ்சு கொண்டிருக்கு இஸ்ரேலுக்குள்ள அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பொதுமக்களை சில ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்கி இருக்காங்க. இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை நோக்கி வந்த பாலிஸ்டிக் மிசைல்ல 2 பெரிய பாலிஸ்டிக் மிசைலை ஜோர்டான் தடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அந்த அடிப்படையில இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்கி கொண்டு இருக்கக்குள்ள ஈரான் தொடர்ச்சியாக என்ன அறிவிச்சிருந்தாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய சகல பேஸையும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறத நாங்க தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில இப்ப இந்த நிமிடம் நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நேரங்கள்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய முக்கிய இடங்கள்ல இருக்கிற முக்கிய பேசஸ்கள் பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில நேற்றைய வீடியோல கூட சொல்லியிருந்தோம், பஹ்ரைன்ல இருக்கிற 5வது கடற்படை தலைமையகத்தின் மேல ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடிய சகல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில மத்திய கிழக்கினுடைய தாக்குதலை பஹ்ரைனினுடைய கடற்படை தலைமையகத்தில இருந்தே ஈரான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்காவினுடைய கடற்படை மத்திய தலைமையகம் வந்து சுக்குநூறாக சிதறி இருந்துச்சு ஈரானினுடைய முதற்கட்ட பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல். இதனை தொடர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மொத்தமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய நிலைமை அபுதாபி மற்றும் துபாய் ஆகிய இடங்கள்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய முக்கிய தளங்கள் மேல ஈரான் பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில அல் டர்ஃபா அப்படிங்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பேஸ் மேல ஈரான் நேரடி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. சில மிசைல்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தடுத்து இருக்காங்க. ஆனா ஈரானினுடைய குறி தப்பல்ல. இப்படி தாக்குதல் செஞ்சதன் பிறகு புர்ஜ் கலீஃபாவில் இருக்கிற அனைவரையுமே வெளியேறுமாறு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அறிவுறுத்தல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் பேசஸ்ல, அரபு நாடுகள்ல அமெரிக்கன் பேசஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சகலரையும் கொஞ்சம் விலகியே இருக்குமாறும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் அரபு நாடுகள் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக முக்கியமான பேஸ் கத்தார்ல இருக்கிற அல் உதைத் பேஸை நேரடியாக குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குவைத்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸையும் குறி வச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ் மேலேயும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. உலகத்துல எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு எதிராக செய்யாத ஒரு வேலையை ஈரான் செஞ்சிருக்காங்க, செய்ய துணியாத ஒரு வேலையை ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில ஈரானினுடைய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு முழுவதிலேயும் இப்படி பரவலாக இருக்கிற இந்த நேரங்களை கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போன்று பஹ்ரைன், குவைத் இந்த நாடுகள் எல்லாமே வந்து வான்வழி போக்குவரத்தை இப்ப வந்து தற்காலிகமாக மூடி வச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல இப்படி ஈரான் தாக்குதல் செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ள ஈரானினுடைய ஆக்சிஸ் என்ன செஞ்சு கொண்டு இருக்காங்க, அதாவது ஹவுதிஸ், ஈராக்கிய படைக்குழுக்கள், ஹெஸ்புல்லா, ஹமாஸ் என்ன சொல்றாங்க, ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹவுதிகள் இப்ப இருந்து செங்கடல் மொத்தமாக மூடப்படுகிறது. செங்கடலூடாக எந்த ஒரு கப்பல்களும் பயணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹவுதிகள் சொல்லியிருக்காங்க. அப்படி பயணிச்சா எங்களுடைய பதிலடி தாக்குதல் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹவுதிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்கிற பராமிலிட்டரி போர்சஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ள ஈராக் சிரியா போர்டர்ல இருக்கிற ஈராக்குள்ள இருக்கிற அமெரிக்க படைகளுக்கு எதிராக
நேரடி தாக்குதல்களை நாங்க இப்ப செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஈராக்கிய படைகள் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் நைம் காசிம் இந்த நேரங்கள்ல ஒரு முக்கியமான உரை ஒன்று ஆற்றுறதுக்கு இருந்தார். நேரத்துடைய ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஈரான் மேல இந்த தாக்குதல், இந்த யுத்தம் ஆரம்பிச்சதன் பிறகு அவருடைய உரையை தள்ளி வச்சிருக்கார். வரும் நேரங்கள்ல ஹிஸ்புல்லாக்களும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இலங்கையில இருந்து போனவங்க, இந்தியாவில இருந்து போனவங்க, தமிழ் பேசுற நம்மளுடைய உறவுகள் மத்திய கிழக்குல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில இப்ப மத்திய கிழக்கினுடைய நிலைமை கடும் மோசமாக சென்று கொண்டிருக்கு. மத்திய கிழக்குல பேசஸ்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி ஏறுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மத்திய கிழக்குக்கு போக இருக்கிறவங்க, மத்திய கிழக்குல இருந்து நாட்டுக்கு வர இருக்கிறவங்க இப்போதைக்கு எந்த பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்த இடத்துல நாம சொல்லிக் கொள்றோம். அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல இருந்து அங்க நடக்கிற விடயங்களை சோசியல் மீடியாஸ்கள்ல அங்க இருந்து அப்டேட் பண்றதையும் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்காலத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொள்றோம். அந்த அடிப்படையில முதற்கட்ட தாக்குதல் அமெரிக்காவினுடைய தாக்குதல், அதுக்கு பதிலாக ஈரானினுடைய தாக்குதல் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது நாம எதிர்பாராத ஒரு நிலைக்கு இந்த யுத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய சகல வாய்ப்புகளும் இருக்கு. யுத்தம் ஒன்று வரக்கூடாது, ஜனநாயகம் நிலைக்க வேண்டும், அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும் அப்படி என்பதே நமது எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் தவிர்க்க முடியாத காலகட்டங்கள் யுத்தங்கள் அப்படிங்கிறது வரலாறு முழுக்க இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் அப்டேட் செஞ்சு கொண்டு இருப்போம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, நம்மளுடைய சேனல் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி உலகத்துல நடக்கிற சகல விடயங்களை சிம்பிளாக நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.